ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுற, ஷேர் பண்ணுற, கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னோட கோடான கோடி நன்றிகள். நம்ம சேனல் கந்தன் வழி கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் யூனிவர்ஸ் பற்றி, கிராட்டிடியூட் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பணம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக பார்த்து பண தேவை இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா, எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் பிகிலு. என்ன விஜய் படம் டைலாக்கை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். பிரபஞ்சத்துக்கு மொழிகள் கிடையாது, லாங்குவேஜ் தெரியாது, வைப்ரேஷன், எமோஷன்ஸ் தான் அதுக்கு தெரியும். நம்ம ஒரு கண்ணாடி முன்னே என்ன கொடுக்குறோமோ அதை தான் அது நமக்கு திருப்பி கொடுக்கும். கண்ணாடியை பார்த்து நீங்கள் அழுதிங்கன்னா அது அழுகும், நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்களோட அந்த பிம்பம் சிரிக்கும். அது மாதிரி தான் யூனிவர்ஸும். ஏன்னா யூனிவர்ஸ் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். கிராட்டிடியூட் பண்ணும்போது கிடைச்ச விஷயங்களுக்காக பண்ணுங்கள், கிடைக்க போகிற விஷயங்களுக்காகவும் நடந்துட்டு தான் நினச்சி நன்றி சொல்லுங்கள். நிறைய பேர் ஏன்னா ஆரம்பத்தில் நானே கூட அப்படி தான் நினச்சிருக்கேன். நடக்கவே இல்லை, நம்ம எப்படி அதை நினச்சிட்டு தான் நினச்சி சொல்ல முடியும். இன்னொன்று என்னென்னா, அதை கடமைக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா பிகினிங்கில் நானும் அதே தவிர தான் செஞ்சுருக்கேன். அது சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சியோ, ஒரு எமோஷன்ஸோ, ஒரு ஃபீலிங்ஸோ எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம எழுதி வச்சுருக்கோம், நம்மளாக ரீட் பண்ணுவோம், அதை சும்மா திரும்பி சொல்லிகிட்ருப்போம். அதுதான் நடக்கும். ஆனால் அப்படி சொல்லவே கூடாது. கண்டிப்பாக அந்த எமோஷன்ஸ், அந்த ஹாப்பி மூமெண்ட்டை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் பால் காய்ச்சி அந்த வீட்டில் குடியேறும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஹாப்பி இருக்கும், அதை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது ஒரு எமோஷன்ஸ், அப்போது ஒரு ஹாப்பி இருக்கும். அது மாதிரி நீங்கள் வீடு வாங்க போகிறேன்னு நீங்கள் பிரபந்தக்கிட்ட அதை ஒரு கோரிக்கையாக வைக்கும்போது, நன்றி சொல்லும்போது அந்த ஒரு எமோஷன்ஸை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணோன்னே உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், உங்களால் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை தான் கொண்டு வரணும். இப்போ நம்ம அம்மாக்கிட்ட கேட்குறோம், நமக்கு வேணும்னா நம்ம எப்படி கத்தி அழுது கேட்போமா, பாசமாக கேட்போமா, அன்பாக கேட்போமா? அம்மா கிட்ட, அம்மா எனக்கு இது வாங்கி தாங்கம்மா, இதை கொடுங்கம்மா, அப்படி தானே கேட்போம். பிரபஞ்சமும் நமக்கு அம்மா. நம்ம பிரபஞ்சத்தை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படி தான். அம்மாவை நினச்சிக்கலாம், அப்பாவை நினச்சிக்கலாம், அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட், லவ்வர், எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். ஸோ நம்ம அது மாதிரி கேட்கணும். கிடைச்சிட்டு தான் நினச்சி நன்றி சொல்லும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறீங்க. ஒரு 9 இயர்ஸாக, ஒரு 5 இயர்ஸாக உங்களுக்கு குழந்தை இல்லை. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும். அந்த ஹாப்பி, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் கொண்டு வரணும். உங்களோட வேண்டுதல் எது இருக்குதோ, உங்களோட கோரிக்கை, உங்களோட அஃபர்மேஷன் எது இருக்குதோ, அந்த உண்மையான எமோஷன்ஸை கொண்டு வரணும். அப்போ தான் பிரபஞ்சம் நீங்கள் வேண்டியதை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டக்கூடாது, கேட்கணும். நடந்துருச்சுன்னு சொல்லி கிராட்டிடியூட் சொல்லணும். பிரபஞ்சத்துக்கூட இணைகிறதுக்கு முதல் ஸ்டெப்புன்னு சொன்னால் நான் கிராட்டிடியூடு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நன்றி சொல்ல 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 உங்களே அறியாமல் ஒரு பாசிட்டிவ் வைப் உங்ககிட்ட வரும். உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது நடந்துடும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிராட்டிடியூட் சொல்லுவீங்க. இப்போ எனக்கு காரே வாங்கணும், ரெட் கலர் கார் வாங்கணும், ரெட் கலர் கார் வாங்கியதற்கு கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை சொல்ல சொல்ல ஹாப்பியாக நம்ம அந்த மூமெண்ட்டை சொல்ல 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 நமக்கு மைண்டில் அது செட் ஆகிரும். நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அது நடந்துடும், சீக்கிரமாகவே நடந்துடும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாண நாள் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கு இல்லையா, ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் நீங்களாக வர வச்சிங்களா? கிடையாது. அந்த விஷயம் நடந்துருச்சு, உங்களுக்கு ஹாப்பி.
உங்களுக்கு டெலிவரி ஆகி குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தோன்னே அதை வந்து கையில் டாக்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஆண் குழந்தை, பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அதை வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வரீங்க. அது உங்களுக்குள்ளேருந்து வருது. அதே தான் கிராட்டிடியூடு. உங்களுக்குள்ளேருந்து நீங்கள் அந்த இமோஷன்ஸு உண்மையாக வரணும். இப்போ ஒரு லேண்டு விற்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் வருது, சேலரியிலேருந்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை சேலரி திடீர்னு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிது அப்படின்னா ஒரு உண்மையான ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அந்த ஹாப்பினஸை இப்போ நீங்கள் வேலைக்காக கேட்குறீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படின்னா, அந்த இமோஷன்ஸை கிடைச்சோன்னே உங்களுக்கு ஒரு இமோஷன்ஸ் எப்படி வருமோ அதை கொண்டு வரணும். நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மனநிலையை வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒரு சோகமாக உங்களோட யோசனையில் உங்கள் பிரெயின் ஒரு திங்கிங்கில், மனசு ஒரு திங்கிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது பண்ணியும் யூஸ் கிடையாது. பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் போங்க, நேச்சரை பாருங்கள், வானத்தை பாருங்கள், நட்சத்திரத்தை பாருங்கள், மூனை பாருங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க. வீட்டில் செடி கொடி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்போ உங்களோட மனசு லேசாயிடும். ஏன் ஈவன் குழந்தைங்கள கூட விளையாடலாம், ப்ளே பண்ணலாம், அவங்க கூட நல்ல பிடிச்ச பாடல்களை கேட்கலாம். உங்களோட மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, மெடிடேஷன் பண்ணுறவங்க மெடிடேஷன் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கிராட்டிடியூட் பண்ணுங்கள், எழுதுங்க, எது வேணால் பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடி தேவையில்லாத நினைவுகளை வந்து சிந்திக்காதீங்க. அதாவது உங்களுக்கு கஷ்டங்கள், உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து யோசிக்காதீங்க. அதே மாதிரி எந்திரிச்ச உடனேயும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கிடச்சிருச்சுன்னு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கிராட்டிடியூட் சொல்லுங்கள், எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் கிராட்டிடியூட் சொல்லுங்கள். கிராட்டிடியூட் சொல்லும்போது முதல்ல நடந்த பல விஷயங்கள், கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் பிரபஞ்சமோ இறைசக்தியோ கொடுக்காமல் இருக்காது, கொடுத்துருக்கோம். நம்ம பிறந்ததே ஒரு நல்ல விஷயந்தான். கிடைச்ச ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், அதுக்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னாடி நடந்த நல்ல நிகழ்ச்சிகளை, சுபகாரியங்களை, ஹாப்பியான நியூஸு எது வேணாலும், குழந்தை பிறந்ததாக இருக்கலாம், உங்களோட மேரேஜாக இருக்கலாம், உங்களுக்கு எது ஆஃபீஸில் ப்ரமோஷனாக இருக்கலாம், உங்களோட குழந்தை ஏதாவது சாதிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜில் நல்லா படிக்கும்போது ரிசல்ட்டு நல்லபடியாக டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகள், அப்போ உங்களோட மைண்டு ஒரு ஹாப்பி இருந்திருக்கு இல்லையா? அந்த பழைய நினைவுகளை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுங்க. அது நடந்ததுக்காக ஒவ்வொன்றையும் நினச்சி நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவையும் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நன்றி சொல்லுங்கள். எப்போவுமே பிரபஞ்சத்திட்ட கேட்கணும், நம்பணும், பெற்றுக்கொள்வோம். முதல்ல என்ன வேணும்னு ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கும். அது கிடைச்சிருச்சுன்னு நன்றி சொல்லுங்கள், நம்புங்க. அப்புறமா அதை கையில் பெற்றுக்கொள்ளுங்க. பிரபஞ்சம் நம்மளுக்காக ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு. நம்ம நம்பணும். நம்பி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, நான் கேட்டது எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு பிரபஞ்சமே, நன்றி. மனசார நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கிராட்டிடியூடு வந்து பெஸ்ட்டு. அதை விட ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட இணைக்கிற ஒரு மெத்தட் கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் வருகிற பதிவுகளில் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி கிராட்டிடியூட் பண்ணலாம் அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகிறதுக்கு, அதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.